இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்கிறார்களே, உண்மையிலேயே அத்தனை கோடி தேவர்கள் இருக்கிறார்களா? அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இங்க 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொன்னா, இது கோடி அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு நம்ம குரோர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையிலே நம்ம கணக்கு பண்ணி பார்க்கிறோம். உண்மையிலே இந்த கோடி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோடி என்று சொன்னால் இறுதி அல்லது எல்லை அல்லது முனை அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு தெரியுமா? அது அந்த எல்லையாக பார்க்கப்படுகிறது. தனுஷ்கோடிங்கிற அந்த பகுதியை தாண்டி கடல் தானே இருக்கு, அங்கே சமுத்திரம் தானே இருக்கு. அதே மாதிரி கோடியக்கரை அப்படின்னு சொல்லி வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கும். அந்த கோடியக்கரை அப்படிங்கிறது கூட பார்த்தோம்னா அது அந்த நிலப்பகுதியினுடைய ஒரு எல்லையாகவே பார்க்கப்படுகிறது. நம்ம பொதுவாக பார்த்தோம்னா வீட்டில் கூட ஒரு பேச்சுவாக்கில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? அந்த தெருக்கோடியில் ஒரு கடை இருக்கு, அங்கே போய் இந்த சாமானை வாங்கிட்டு வான்னு சொன்னா, தெரு கோடி அப்படின்னு சொன்னா 1000 கோடிக்கணக்கான தெருக்கள் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் அல்லவே இந்த தெருவினுடைய முனையிலே அந்த கடைசியிலே அங்கே ஒரு கடை இருக்கு அப்படிங்கிறதான அர்த்தம். ஆக கோடி என்கின்ற வார்த்தை உச்சபட்சத்தை குறிக்கிறது, எல்லையை குறிக்கிறது. இது என்ன சார், அப்போ இந்த தேவர்கள் அப்படின்னு வரும்பொழுது இது என்ன எல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம்ங்கிறது நமக்கு வரும் தெரியுமா? இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேவர்கள் என்பது வேறு, தெய்வம் என்பது வேறு. இது ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். தெய்வம்னு சொன்னால் இப்போ நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா? அதாவது யார் யாரை நம்ம வணங்குறோம்? இப்போ பார்த்தோம்னா பரமேஸ்வரன் சொல்கிறோம், மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம், விநாயகர்னு சொல்கிறோம், சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்கிறோம். இது அத்தனையுமே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் வரும். அதே நேரத்திலே தேவர்கள் என்று வரும்பொழுது இவர்கள் இங்கே வாழ்ந்து அந்த தேவர்களினுடைய உருவத்தை அடைந்திருப்பார்கள், ஒரு உத்தமமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எங்கே போய் சேருவான்னு சொல்லி பார்த்தோம்னா தேவர்கள் என்கின்ற ஒரு எல்லையை சென்று தொடுவார்கள். அப்படி தொட்டதுதான் இந்த 30 முக்கோடி தேவர்கள் என்பது. இது என்ன 30 முக்கோடி, அது என்ன 33 அப்படிங்கிற ஒரு கணக்கை பார்த்தோம்னா வசு ருத்ர ஆதித்யன்னு சொல்றார். வசு ரூபம், ருத்ர ரூபம், ஆதித்ய ரூபம் சொல்லுவா. இந்த வார்த்தையை நாம் எப்பொழுது கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா? தர்ப்பணாதிகளை செய்யும் பொழுதும், அல்லது வீட்டில் ஒரு ஷார்த்தம் அப்படிங்கிறத பண்ணுறோம் இல்லையா, திவசம் அப்படின்னு பண்ணுறோம் இல்லையா, அதனை செய்யும் பொழுது அந்த பிண்டம் வைப்பா தெரியுமா? அந்த நேரத்திலும் சரி, தர்ப்பணத்தை செய்யும் பொழுதும் சரி, அந்த நேரத்திலே இந்த வசுரூபம், ருத்ரரூபம், ஆதித்ய ரூபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்முடைய பெற்றோர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ தகப்பனாருடைய பெயரை சொல்லும் பொழுது அஸ்மத் பிதரம் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனாருடைய பெயரை சொல்லி வசுரூபம் சுதானமஸ்தர்ப்பயாமின்னு சொல்லுவார். அதாவது யார் யாருக்கு நம்ம அந்த பிண்டம்ங்கிறத இப்போ சாதத்தில் பார்த்தோம்னா அப்பா, அவருடைய அப்பாவாகிய தாத்தா மற்றும் அவருடைய அப்பாவாகிய கொள்ளு தாத்தான்னு சொல்றோம் இல்லையா? இந்த 3 தலைமுறையினருக்கு வைக்கிறோம் அல்லவா? பிண்டம் வைத்தாலும் சரி, ஒரு தர்ப்பணத்தை செய்யும் பொழுதும் சரி, இவர்களுடைய 3 பேர் பெயரையும் சொல்கிறோம் அல்லவா? இதிலே முதலிலே இருக்கக்கூடிய அப்பா என்பவர் வசு ரூபமாகவும், அடுத்ததாக இருக்கக்கூடிய தாத்தா என்பவர் ருத்ர ரூபமாகவும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த கொள்ளு தாத்தா என்பவர் ஆதித்ய ரூபமாகவும் இருக்கிறார்னு சொல்றார். சரி சார், இதுக்கும் அந்த எண்ணிக்கைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி பார்த்தோம்னா வசுரூபம்னு முதல்ல சொன்னோம் இல்லையா? அப்பா என்பவர் வசுரூபமாக மாறுகிறார்னு வரும்பொழுது அந்த வசு என்பது அஷ்டவசுக்கள்னு சொல்றார். 8 விதமான வசுரூபம் என்பது உண்டு. வசுக்களிலேயே 8 வசுக்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்றார். அடுத்தபடியாக வரக்கூடிய ருத்ர ரூபம்னு சொல்றோம் இல்லையா? அந்த ருத்ர ரூபத்தை பொறுத்தவரை அங்கே 11 வகையான ருத்ரம் என்பது உண்டு. ஏகாதச ருத்ரம் என்றதற்கு பெயர். 11 ருத்ர ரூபங்கள் என்பது உண்டு என்று அடுத்தபடியாக சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய, அதாவது 3வது தலைமுறையாகிய கொள்ளு தாத்தா பேரை சொல்லும் பொழுது ஆதித்ய ரூபம்னு சொல்றா இல்லையா? அங்க பார்த்தோம்னா துவாதச ஆதித்யர்கள், அதாவது 12 ஆதித்யர்கள் என்பது 12 ரூபமாக உண்டுன்னு சொல்றார். இப்ப இந்த 3த்தையும் ஒன்னா கூட்டுங்களே, இது ஒரு 8 ரூபம். அடுத்தபடியாக ஒரு 11, 11 8 19,
மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். அதாவது வசுரூபம் சொல்றோம் இல்லையா, இந்த வசுரூபம் என்பது 8, அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ருத்ரரூபம் என்பது 11. இந்த 11ம் 8ம் 19 ஆகிவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆதித்ய ரூபம் என்பது 12, 19ம் 12ம் 31 ரூபங்களாக இருக்கின்றன. இவர்களோடு இந்திரன் என்கின்ற அந்த தேவர்களுடைய தலைவரும், அடுத்தபடியாக பிரஜாபதி என்று அழைக்கப்படக்கூடிய, பிரஜை என்று சொன்னால் மக்கள், அதற்குரிய தலைவனாகிய அந்த பிரஜாபதி என்கின்ற அடுத்த தேவதையும் சேர்த்து மொத்தம் 33 தேவர்கள் இருக்கிறார்கள். 33 அம்சத்திலே தேவர்கள் இருக்கிறார்கள் சொல்றார். இந்த தேவர்கள்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே வாழ்ந்து நல்லபடியாக வாழ்ந்து முடித்து அந்த உச்சபக்ஷ நிலை, அதாவது எல்லையை தொடுகிறார்கள் அல்லவா, அந்த எல்லைக்குத்தான் கோடி என்று பெயர். ஆக இந்த 33 கோடி தேவர்களாக இவர்கள் உருமாற்றம் அடைகிறார்கள் என்பதுதான் இதற்கான பொருள். ஆக 33 கோடி தேவர்கள் என்று சொன்னால் அத்தனை எண்ணிக்கை என்று நாம் கணக்கிலே கொள்ளக்கூடாது. வசுரூபம் என்பது 8, ருத்ரரூபம் என்பது 11, ஆதித்ய ரூபம் என்பது 12. இவை மூன்றையும் கூட்டினால் 31. அதோடு இணைந்து இந்திரன் மற்றும் பிரஜாபதி ஆகிய ரூபங்களையும் சேர்த்து மொத்தம் 33 கோடி ரூபங்களாக இவர்கள் சென்று அடைகிறார்கள் என்பதுதான் இதற்கான பொருள். அந்த உண்மையை புரிந்து கொண்டால் நமக்கு இது போன்ற சந்தேகங்கள் என்பது வராது. நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.